ஈஸ்வரி சூப்பராக அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. தர்ஷனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பார்கவிக்குன்ற முடிவு எடுக்கிறாங்க. அவங்க போக்குலேயே போயிட்டு அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி கடைசி நேரத்தில் பார்கவி கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறது தான் இவங்களோட பிளானாக இருக்குது. பார்கவி கிட்ட தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் ஜீவானந்த முன்னாடி சொல்ல பார்கவி கோவப்படுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றுறாங்க. தர்ஷன் கிட்டேயுமே வந்துட்டு நீ தான் வந்துட்டு பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக பண்ணிக்கும், ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தர்ஷனும் அவங்க சொல்கிற மாதிரியே செய்கிறாரு. என்னென்னா கீழே போயிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நான் அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதே மாதிரி தர்ஷனும் கீழே வராரு. வந்துட்டு குணசேகரன் கிட்ட அப்பா ஒரு நிமிஷம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு காரணமே வந்துட்டு நான் ஒரு வேலை செய்யணும் இது பண்ணணுன்ட்டு தான் போனேன். யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கதிர் சொல்கிறாரு, உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கல்யாண வேலைங்களுக்காக வந்துட்டு நந்தினியை போக சொல்லிட்டுருக்காங்க. நந்தினி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி வம்பிழுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஜனனி அவங்கள தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பிளானுக்கு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நந்தினி சரி நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன முதல்ல போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதோ சொன்ன உடனே சரி போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு கரிகாலன் கேட்க, ஆமாம் என்னை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா, இதே வீட்டில் உட்காந்துட்டு இதே வீட்டில் சாப்பிட்டுட்டு இதே வீட்டில் நல்லது கெட்டது இது பண்ணிட்டுருக்கோம்ல, அப்போ இதையும் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டால், அதனால தான் வந்துட்டு நான் சரின்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க நந்தினி. என்னது அவங்க உங்களே இப்படியெல்லாம் கேட்டாங்களா, நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு கரிகாலன் சொல்ல, நீ நம்மனால இதுதான் உண்மை, ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரிகாலன் ஆமாம் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்ல, என்ன பிளான் சொல்லி கேட்க தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நக்கலா அப்படின்ட்டு கதிர் சொல்ல, ஆமாம் நக்கல் தான், நீங்கள் பிளான் பண்ணுற கல்யாணத்தை வந்துட்டு எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணுறது தான் எங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அட விடுங்க மாமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம 2 பேர் சேர்ந்து கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, அது பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அறிவுக்கரசி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் கிளம்பலாமன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்க ஒரு பக்கம் வந்துட்டு கதிரும் அறிவுக்கரசியும் வேணே பேசுகிறத பார்த்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நான் போதான் வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பா கதிர் சும்மா இது பண்ணிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குணசேகரன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க ஜனனி ஒரு பக்கம் கிளம்பி போக, இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் தர்ஷினியும் வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் எங்கடி போகிறீங்க அப்படின்னு அவங்க பாட்டி கேட்க, நீங்கள் என்ன அட்டனன்ஸை எடுத்துகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் எங்கே போகிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டுருக்கீங்கன்னு ஒன்றா பாட்டி அமைதியாக இது கப்ஸு பண்ணிட்டு ஒரு திரும்பி பார்க்கலாம் ஜனனி கேங் எப்படி வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க தர்ஷனோட கல்யாணத்தை பண்ண. இதையெல்லாம் முறியடித்து வந்துட்டு குணசேகரனோட பிளானை எல்லாம் தவிடுபடியாக்கி இவங்க எப்படி தர்ஷன் பார்கவி கல்யாணத்தை நடத்த போகிறாங்க, பார்கவி அதை ஒத்துப்பாங்களா, என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.